சீரியல் யார் யார் பார்க்குறீங்க? சீரியல் பார்க்குறீங்களா? யார் யார் பார்க்குறீங்க? கை தூக்குங்க. சீரியல் பார்க்குறவங்க. உண்மையை சொல்கிறாங்க ஒருத்தங்க. சீரியல் பார்க்குறவங்க ஆக்சுவலாக 2 பேர் தான் பார்க்குறீங்களா? மற்றவங்களாம் சீரியல் பார்க்குறதே இல்லையா? தமிழ் சீரியல் பார்க்கல, கொரியன் சீரியல் பார்க்குறீங்களா? ஸோ சீரியலில் வர்ற அந்த ஒரு குடும்ப சூழ்நிலை எப்பயுமே பார்த்தா யாராவது ஒருத்தர் சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த வீட்லையாவது இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள், உண்மையை சொல்லணும். எந்த வீட்லையாவது எல்லாரும் பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சதி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது, டெஃபினட்டாக கிடையாது. ஸோ சீரியல்ன்றது டோட்டலி ஒரு பொய்யான ஒரு சிச்சுவேஷனை காமிக்கிறது தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீரியலை பார்த்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ ஒருத்தர் இப்போ ஃபோன் அடிக்கிறோம், ஒருத்தருக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறோம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம், நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ நமக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது, பேசணும்னு நினைக்கிறோம். அவங்க ஃபோன் எடுக்கலை. உடனே என்ன தோணும்? நமக்கு என்ன தோணும் அந்த நேரத்தில்? யாரை கேட்கலாம் இந்த கொஸ்டினா? பின்னாடி நீங்க தான், உங்களை தான். நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் எடுக்கல அவங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் சாதாரண கொஸ்டின் தானே கேட்கிறேன், உங்க பாடத்துல இருந்தா கேட்கிறேன். ஏதாச்சும் கொஞ்சம் கோபமா ரியாக்ட் பண்ணுவோம். கொஞ்சம் கோபம் வரும். கொஞ்சம் கோபம் வரும். சூப்பர். அப்புறம் என்ன, இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கோம், ஒரு ரியாக்ஷனும் காணும். இவ்வளோதான் இவங்க நம்மள பாக்குறாங்களா? இவ்வளோ நாள் நான் உனக்கு இவ்வளோ ஃப்ரெண்டு அவ்வளோ ஃப்ரெண்டுன்னு பேசினாங்க, ஒரு ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு தோணும். சூப்பர். ஸோ நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க, அவங்க ஃபோன் எடுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபோன் எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள் என்னென்னலாம் தோணுது பாருங்கள். பர்பஸாக தான் ஃபோன் எடுக்கலை, வேணுட்டே ஃபோன் எடுக்கலை, ஏன் நம்பரை பார்த்து தான் ஃபோன் எடுக்கலை. இதுதான் தேவையில்லாத திங்கிங்கிறது. இதே நேர்மறையாக நம்ம திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்க ஃபோன் அடிக்கிறோம், அவங்க எடுக்கலைன்னா நேர்மறையாக இதை திங்க் பண்ண. இதுதான் நார்மல் திங்கிங். இப்போ அவங்க சொன்னது பர்ஃபெக்ட். நார்மலாக நம்ம இப்படி தான் திங்க் பண்ணுவோம். நேர்மறையாக இதை நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நினைப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான். எஸ். இதே நேர்மறையாக நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, எப்படி நினைப்பீங்க ஃபோன் எடுக்கலன்னா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஃபோன் இது வாங்கிக்கோங்க, மைக் வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஏதோ வேலை இருக்கும், ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாசிபிள். நிறைய தடவை வச்சுட்டு போயிடுறோமா? ஃபோனை வச்சுட்டு போயிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது வேலையில் இருப்பாங்க, எடுக்க முடியாமல் போயிருக்கோம், இல்லை நம்ம லைன் கரெக்டாக டிஸ்பிளே ஆகிருக்காது, நமக்கு அடிக்கும் ஆனால் அவங்களுக்கு அடிக்காது. இதெல்லாம் தான் காமன் பாசிபிலிட்டி இருக்காது. ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம் பாருங்க, என் மேலே கோவம், என் நம்பரை பார்த்து தான் அவன் எடுக்கலை. இந்த திங்கிங்கை தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த திங்கிங்கை மாற்றிட்டீங்க. இது எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் ஒன்று உங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறப்ப அப்படியே அமைதியாக திங்க் பண்ணி பாருங்கள். போய் உங்கள் ரெக்கார்டை வச்சுருப்பீங்க, எல்லா ரெக்கார்டும் திருத்திருப்பாங்க, உங்கள் ரெக்கார்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கும். எனக்கு தெரியும், மேடம்க்கு என்னை கண்டாலே பிடிக்காது, அதனால தான் என் ரெக்கார்டை மட்டும் தூக்கி வச்சுட்டாங்க, என்னை மட்டும் 4 தடவை அலைய விட்றாங்க. இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ரெக்கார்டிங்க பின்னாடி போயிருந்திருக்கோம், வேறு ஏதாவது புக்கு கடியில் போயிருந்திருக்கோம், அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் நமக்கு ஏதாவது நெகட்டிவாக நடக்கிறப்ப யோசித்து பார்க்கலாம். அதை நெகட்டிவாக நினைக்காம இப்படி நினச்சி பாருங்களேன், இப்படி நடந்திருக்கலாமோ, பாசிபிள் இப்படி நடந்திருக்கலாம். அப்படி நினச்சிங்கன்னா நமக்கு இந்த கோவம், ஆசிட் வயிற்றுக்குள்ளே அப்படியே குபு குபுன்னு ஏறுறது, அப்படியே தலைவலி வர்றது எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும். எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி இவங்களை கால் பண்ணோம் எடுக்கலாம், அப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறோம், இல்லை அவங்களே கால் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ எதுக்கோ கால் பண்ணியிருந்த, சாரி என்னால் எடுக்க முடியல, நான் அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், குளிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பில் நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிரும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஏன்னா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சொன்னேன்.